أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم وعظم رسالة الكريمة هي لا إله إلا الله محمد رسول الله திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்வால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொண்ட மூமின்களோடு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அக்ஸரான மர்த்தபா அல்லாஹ் கிதாப் செய்தார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதிகமாக யாரோடு பேசுகிறான்? மூமின்களோடு தான் அல்லாஹ் பேசுகிறான். ஏன்னா யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிற கிதாபு தான் அதிகமான கிதாப். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய இபாதுகளாகிய அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நம்மை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் என்ன யா இபாதின்னு கூப்பிடுவான், யா பனி ஆதம்னு கூப்பிடுவான், யா அய்யுஹன் நாஸ்னு கூப்பிடுவான், பனி இஸ்ராயீல்களை யா பனி இஸ்ராயீல்னு கூப்பிடுவான். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கத்தில் வச்சு யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிற கிதாபை பார்த்தோம்னா அதுதான் ஜாஸ்தியாக இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிற கிதாபு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அல்லாஹ் மூமினீங்களோடு என்ன அதிகமான பிரியமுள்ளவராக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு தலீலாக இருக்குது. நம்ம யாரோட அதிகமாக பேசுவோம்? நமக்கு பாசமான ஆளோட தானே அதிகமாக பேசுவோம், நமக்கு பிரியமான ஆளோட தானே அதிகமாக பேசுவோம். ஒரு இடத்துல 100 பேர் இருந்தால் நமக்கு ரொம்ப இஷ்டமான ஆளுங்க 2 பேர் இருந்தால் என்ன செய்வோம்? 100 பேர் பார்த்து தலையாட்டினா கூட அந்த 2 பேரோட தான் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகும் மாஸ்டர். அதுபோல ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக நாம பிரியப்படக்கூடிய முஃமினான ரசூலுல்லாஹ் தன்னுடைய உயிரை விட மேலாக பிரியப்படக்கூடியவர் மாஸ்டர். அப்போ தன் உயிரை விட மேலாக அல்லாஹ் ஹபீபுல் ஆலமான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தை யார் பிரியப்படுறார்களோ அப்படிப்பட்ட மூமின்களான நம்மோடு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? அதிகமாக பேசுறாங்க. பல அம்ரில் என்ன யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிற கிதாப் எத்தனை இருக்குது குர்ஆன் ஷரீஃபில்? 89 கிதாப் இருக்குது சார். யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிற கிதாப். யா அய்யுஹன் நாஸ்ங்கிற கிதாபு 20 கிதாப் இருக்கு. அதில் 10 ஆயத்து மாஷா அல்லாஹ் மக்கால நாசினாங்க, மக்கிய ஆயாத்து சரி. மீத 10 ஆயா சரி மதனி நுசூலாத்தில் உள்ளது மாஷா. ஆனால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ முழுவதும் மதீனா முனவரான நாசிலானது மாஷா. யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிற ஒரு கிதாப் கூட மக்கிய ஆயத்து கிடையாது, எல்லாம் மதீனா முனவரான நாசிலானது மாஷா. ஏன்னா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைது ஷரீஃபையுடைய பலதுல் கரீமா இருக்கிறதுனால நாயகம் அவர்களுடைய கேபிட்டல் மதீனத்து முனவராவாக இருக்கிறதுனால தாருல் ஈமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவராவை ஆக்கியிருக்கிறாங்க என்பதுடைய அந்த அலாமத்து ஷரீஃபாக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிற கிதாபு முழுவதும் மாஷா அல்லாஹ் என்ன மதீனா முனவரால நாஸிலான ஆயத்து ஷரீஃப் மாஷா. ஒரு ஆயத்து கூட மக்கால யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிற கிதாப் வரல, எல்லாம் மாஷா அல்லாஹ் மதீனா. அப்போது அல்லாஹ் தபாரக் வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிற ஒவ்வொரு கிதாபில் தொடக்கத்தில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிற கிதாபு தொடக்கமே ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீமோடு ஈமான்தாரிகள் எந்த அதபோடு நடக்கணும், எந்த ஹுர்மத்தோடு நடக்கணும்,
இதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதல் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆயத்தை தொடங்குறான். குர்ஆன் ஷரீஃப்ல என்ன முதல் ஆயத்து எது? யா அய்யுஹல்லதீன ஆமனு தொடக்கம் எது? மாஷா அல்லாஹ் முதல் ஆயத்து ஷரீஃப் எந்த காரணத்துக்காக நாசிலானுச்சு? அது சலாத்து சம்பந்தமா வந்துச்சா, அல்லது சௌமு சம்பந்தமா வந்துச்சா, அல்லது ஜகாத் ஹஜ்ஜுக்கு வந்துச்சா, அல்லது போருக்கு போறதுக்கு வந்துச்சா? யா அய்யுஹல்லதீன ஆமனுங்கிற அவ்வளவு ஹிதாபு குர்ஆன் ஷரீஃப்ல முதல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கே இறக்குனா, எந்த காரணத்துக்காக இறக்குனா, என்ன சப்ஜெக்ட் அதில் சொல்றான் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, குர்ஆன் ஷரீஃப்ல முதல்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு 89 ஆயத்து மதீனா முனவ்வரா நாஸிலானதான். அதில் முதல்ல ஆயத்து மாஷா அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு அல்லாஹ் கூப்பிட்டு முதல் சொல்லக்கூடிய விசேஷமான விஷயமே என்னன்னு சொன்னா, அந்த நற்செய்தி, குட் நியூஸ், குஷ் கபர் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்ட ஹபீபுல் ஆலமான சையீதுல் அன்பியா வல் முர்சலீன் சாஹிபுல் ஜூதி வல் கரம் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ரூஹுல் வஜூத் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கரம ரிதுவான் ஹதரத்துல் கரீம்ல என்ன அதபோடு ஹுர்மத்தோடு மூமின்கள் நடந்து கொள்ள வேண்டும், ஈமான்தாரிகள் எந்த ஹுர்மத்தோடு நடக்கணும். குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியால என்ன அதபோடு கலாம் செய்ய வேண்டும், என்ன ஹுர்மத்தோடு பேசணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம்ல மூமின்கள் எந்த ஹுர்மத்தோடு பேசணுங்கிறத ரப்புல் ஆலமீன் கிளாஸ் எடுக்கிறான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீம், கல்லமுல்லாஹ் மூசா தக்லீமான குர்ஆன் சொல்லுது. இந்த மூசா நபியை அவங்கள அல்லாமும் மூசா நபியை கூப்பிட்டு ஏதாவது செய்தி சொல்றதா யா மூசான்னு தான் அல்லாஹ் கூப்பிடுவான். மூசா நபியுடைய உம்மத்து என்ன யா மூசான்னு தான் கூப்பிடுவாங்க. மூசா நபியுடைய உம்மத்தும் யா மூசான்னு தான் கூப்பிடுவாங்க. புரிஞ்சா? இதுக்கெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன் ஷரீஃப்ல என்ன ஒரு ஆயத்து 2 ஆயத்து வரல, 555 ஆயத்து இருக்கு. எத்தனை ஆயத்து? 555 ஆயத்து. இதை படிக்கணும், உலூமுல் குர்ஆன் ஹாசிலாக்கணும். மாஷா அல்லாஹ், இதுதான் தீன். விளங்குதா? குர்ஆன்ல யாரை பத்தி எத்தனை ஆயத்து இருக்குது, அல்லாஹ் என்ன பேசுறான்னு சொல்லினா அல்லாஹ்ட பயான கேட்கணும். மாஷா அல்லாஹ். அவர் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளே முனவ்வர் சதகா ஷரீஃப்ல தாருல் ஈமானுக்கு நீங்க எல்லாம் முஸ்தஃபீதான ஹதரத்துல் கரீமுக்கு வந்ததுக்கு மாஷா அல்லாஹ் மதீனாவுடைய அமீரான அமர் ரசூலுல்லாஹ் ஹம்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் பாதி ஹிமாயத் கொண்டேனா உலூமுல் குர்ஆன் இங்க வாங்கிட்டு போ. மாஷா அல்லாஹ் ஹாஸ்லாக்கி போ. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கூப்பிடும்போது யா மூசான்னு தான் கூப்பிடுவான். அல்லாஹ் எல்லா அம்பியாக்களை யா இப்ராஹிம், யா நூஹ், யா ஆதம் அப்படிதான் அல்லாஹ் கூப்பிடுவான் குர்ஆன் ஷரீஃப்ல. புரிஞ்சா? அந்தந்த அம்பியாக்களை கூப்பிட்டால அவங்களோட ஹயாத்துல, அவங்களோட பீரியட்ல, அவங்களோட காலத்துல அவங்களோட ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான்னா அவங்கள எப்படி அல்லாஹ் கிதாபு செஞ்சான்னு அந்த சப்ஜெக்டை குர்ஆன் ஷரீஃப்ல நமக்கு சொல்லி காட்டும்போது அல்லாஹ் எப்படி சொல்லுவான், நான் எப்படி கூப்பிட்டேன், அல்லாஹ் எப்படி கூப்பிட்டான்னு சொல்லுவோம். யா ஆதம், யா நூஹ், யா இப்ராஹிம், யா ஜக்கரியா, யா யஹ்யா, யா ஈசா இப்னு மரியம், யா மூசா, யா தாவூத். புரிஞ்சா? அதே மாதிரி அந்த நபிமார்களுடைய உம்மத்து மாஷா அல்லாஹ், மூசா நபியோட உம்மத்து என்ன, மூசா நபியா யா மூசா, தாவூத் நபியோட உம்மத்து யா தாவூத், அப்படிதான் கூப்பிடுவாங்க. விளங்குச்சா? அல்லாஹ்வோட சுன்னத்தை ஃபாலோ பண்ணி இபாதத்துகளை செஞ்சாங்க. ஆனா ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல அழைக்கும் போது என்ன, கண்மணி நாயகத்தை யா முஹம்மதுன்னு அல்லாஹ் கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு மாத்தமா அல்காபாத் ஷரீஃப் சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ் அல்காபாத் லக்கபு ஜம்மனா அல்காபாத். புரிஞ்சா? அப்ப அல்லாஹ் அல்காபாத் ஷரீஃப் சொல்லி மாஷா அல்லாஹ் கூப்பிடுவாங்க. ஏன்னா முதல்ல ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல கொடுத்த லக்கபு என்ன, அல்லம பில் கலம். சூரத்துல் அலக்ல என்ன, அல்லம பில் கலம். இந்த கலம் யார் மாஷா அல்லாஹ்? கலம் மாஷா அல்லாஹ் லக்கபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலமின் மூலமாக அல்லாஹ் என்ன, எழுதுவோர் மூலமாக குர்ஆனை அல்லாஹ் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தான்.
எழுதுகோல் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு கலம் வாயிலாக, கலம் மூலமாக, கலம் நிஸ்பத்தில் அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை என்ன படிச்சு கொடுத்தான். கலம் யாராங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குர்ஆன் ஷரீஃப் அல்கா பாத் ரசூலுல்லாஹுடைய முதல் லகப் என்ன? கலம். மாஷா இல்லைங்க சார். தஹ்லீக்கை பற்றி பேசும்போது சிலர் மாஷால்ல என்ன நாயகத்துடைய நூறு அல்லாஹ் முதல்ல அல்லாஹ் தஹ்லீக் பண்ணா, சிலர் கலம் அல்லாஹ் தஹ்லீக் பண்ணா. ஆனால் இதில் தர்க்கம் உண்டு, புரிஞ்சா? முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் ஐம்பத்துக்கு மத்தியில். ஆனால் இங்கே எல்லாத்துக்கும் தத்பீக் என்ன? 100 தான் கலம், கலம் தான் 100 மாஷா. தெரியுங்களா? அல்லமா பில் கலம், கலம் மூலமா அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். அல்லாஹ் காலத்தை முதல்ல படைச்சான். ஆமா, அந்த கலமுடைய ஹக்கீகத் என்ன? 100 மாஷா அல்லாஹ். புரியுதா? ரசூலுல்லாஹ்வுக்கு முதல்ல குர்ஆனை மாஷா அல்லாஹ், குர்ஆன் யாரோடு ரொம்ப ஆழமாக பதிஞ்சு இருக்குன்னு சொன்னா, யாருக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபும் ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத்தை அறியணும்னு யார் ஆசைப்படுறாரோ அவருக்கு குர்ஆனோட ஆழமான நிஸ்பத் இருக்கு. அவரு குர்ஆனோடு ஆழமான நிஸ்பத். அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கலிமான் பிசார செய்றாங்க. என்ன காண ஆசைப்பட்டினா குர்ஆனை பாரு, முஸாபை பாருங்கறாங்க. காரணம் என்ன? குர்ஆன் திறக்கும் போது நமக்கு அங்க யாரு தெரியுறா? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் அஸமத்துல் அக்பர் தான். பஸ்மலால இருந்து வன்னாஸ் வரையிலே குர்ஆனுடைய தொடக்கம் எந்த லஃப்ல்? குர்ஆனுடைய தொடக்கம் எந்த லஃப்ல்? அலிஃப். தொடக்கம் எந்த லஃப்ல்? அலிஃப். முடிவு எந்த லஃப்ல்? சீன். வன்னாஸ் சீன் மாஷா. புரியுதா? அப்ப இந்த அலிஃப்ல இருந்து அந்த சீன் வரையிலையும் எல்லா அல்ஃபானும், எல்லா கலிமத்தல்ல, எல்லா அல்ஃபானும், புரிஞ்ச? ஹர்ஃபன் ஹர்ஃப் எல்லாம் மாஷா அல்லாஹ் ஷானே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்துடைய அதீமு ஷான தான் நமக்கு தல்கீன் பண்ணது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. என்ன யாருக்கு எந்த அளவுக்கு ஃபஹம் கொடுக்குறானோ, கலிமத்தை வாசிச்சு மானா எடுக்கிறவரும் உண்டு, லஃப்ல பார்த்து மானா எடுக்கிறவரும் உண்டு மாஷா. புரிஞ்சா? கலிமத்தை வாசிச்சு மானா எடுக்கிறவரும் உண்டு. இப்ப சையதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரئيسுல் முஃபஸ்ஸிரின் இப்னு ஹாதிஹில் உம்மah என்ன தஃப்சீர் செய்றாங்க. ஹுரூஃபே முகத்தா, யாசீன், தாஹா எல்லாம் என்ன ஹுரூஃபே முகத்தா. அதே நேரத்தில் என்ன அது அஸ்மாஉ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்மாஉ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாசீன், தாஹா எல்லாம். அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா தஃப்சீர் இப்னு அப்பாஸ்ல மாஷாஅல்லாஹ் தஃப்சீர் செய்றாங்க. யாசீன் அல்ஹம்துலில்லாஹ், யா கிதாப், சீன் சய்யிதுல் ஆலமீன். அல்லாஹ் கூப்பிடுறா, யா சய்யிதுல் ஆலமீன். ஆனங்களுக்கெல்லாம் செய்யுது லாரைப ஃபீஹி. சய்யிதுல் ஆலமீன் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு சொல்ல வர? இத ஒரு கலிமத்தை பார்த்து, ஒரு இபாரத்தை பார்த்து மான வைக்கிறவர் உண்டு, ஒரு கலிமத்தை பார்த்து மான வைக்கிறவர் உண்டு, ஒரு லஃப்ல பார்த்து மான வைக்கிறவர். இப்போ இப்னு அப்பாஸ் லஃப்ல பார்த்து மான வைக்கிறாங்க. யா ஒரு லஃப்ல், யாக்கு ஒரு தஃப்சீர் கொடுக்குறாங்க, யா கிதாப். புரிஞ்சா? சீன் என்ன? சய்யிதுல் ஆலமீன், சய்யிதுல் ஆலமீன். அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி ஷரீஃபை குர்ஆன் முழுவதும் டீச் பண்ணுது. குர்ஆனுடைய தொடர்பு ஒரு மூமினுக்கு ஆழமா இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு என்ன அடையாளம்? அவருக்கு அதிகமா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாரிஃபா இருக்கும். மாரிஃபத் ரசூல் இருக்கும் மாஷா. மாரிஃபத் ரசூல் இருக்கும். மாரிஃபத் ரசூலை தேடுறதுல சஹாபாக்கள், சாபிகூன் அவ்வளவுல உள்ள சஹாபாக்கள், குலஃபாய் ராஷிதீன்ல உள்ள ஹதரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஹயாத் ஷரீஃப்ல மாரிஃபத் ரசூலை எந்த அளவுக்கு லத்தத்தோடு தேடினாங்கிறதுக்கு நமக்கு இந்த ஒரு சம்பவம் இப்ப நம்ம நசீர் சிலோட பார்க்கணும்.
ஹஸரத் கஅப் பின் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு ஜலீலுல் கத்ர் தாபி, சஹாபி அல்ல, தாபி. கஅப் பின் அஹ்பார் பர்த் பிளேஸ் எது? நாம எந்த மதீனா முனவ்வரா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோமோ இதே மதீனால பிறந்தவங்க தான் கஅப் பின் அஹ்பார். புரிஞ்சா? கஅப் பின் அஹ்பார், கஅபுடைய வாப்பா யார்? அஹ்பார். கஅப் சன் ஆஃப் அஹ்பார். அஹ்பார் யஹூதிகள்ல பெரிய ஆலிம், யூதர்கள்ல பெரிய ஆலிம். தௌராத் வேதத்தை நல்லா படிச்சார். அவர் தௌராத் வேதத்துல ஹாத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதீமு ஷான எல்லாம் என்ன அவரு தௌராத்துல படிச்சிருந்தார். அதுக்கு தோதா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உயிரோடு இருக்கும்போது, அஹ்பார் உயிரோடு இருக்கிறாப்புல, காபு பிறந்து பெரிய வாலிபராக இருக்கிறாப்புல, அந்த டைம்ல தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் ஷரீஃப் நடக்குது. மாஷா அல்லாஹ் நாயகம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. நாயகம் மதீனாவுக்கு வந்து மாஷா அல்லாஹ் கூட்டமா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜூல் அலி நரிமை ஜியாரத் செய்து சஹாபாக்கள் ஈமான் கொள்வதை கண்ட உடனே அந்த ஆளுக்கு என்னன்னா, நாயகம் ஹிஜ்ரத் ஆகி மதீனாவுக்கு வர முன்னாடி மதீனா வாசிகள் ஹவுஸ் ஹஜ்ரத் எல்லாரும் என்ன பெரிய ஆலிமா பெரிய குருநாதரா அவர் அக்பாரை தான் எல்லாரும் தாதீம் பண்ணுவாப்புல, இக்ராம் பண்ணுவாப்புல. அவரை ரெஸ்பெக்ட் போயிடுச்சு. ஏன்னா யாரும் யூதரா இல்லையே, எல்லாரும் முஸ்லீம் ஆகிட்டாங்களே, மூமினா சஹாபாக்கள் ஆகிட்டாங்கன்னு சொல்லாட்ட அப்புறம் இதுக்கு அவர்கிட்ட போறாங்க எல்லாரும். அவர் அந்த வெறுப்புல என்ன பண்ணாப்புலன்னா, தௌராத்தை எல்லாம் மூட்டை கட்டி ஒரு மேலே வீட்டில் பரணையில் தூக்கி போட்டுட்டு மகன்கிட்ட சொல்லிட்டாப்புல, அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, உனக்கு அதெல்லாம் வயசு வரல அப்படின்னு சொல்லி காபு என்ன தௌராத்தை படிக்காம ஸ்டாப் பண்ணிட்டாப்புல. சரி, காபு அப்படியே அவர் அதாவது யங் பாய், டீன் ஏஜ், அவர் லைஃப் என்ஜாய் பண்ணாப்புல. கடைசியில தான் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு நாயகம் புறப்பட்ட உடனே விசால் முபாரக் ஆன பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய விசால் முபாரக் ஆயிடுச்சு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஜமானால தான் காபு என்ன நம்ம வாப்பா தௌராத் நம்மளை படிக்க வரான்னு மூட்டை கட்டி ஏன் மேலே தூக்கி போட்டாருன்னு அப்பதான் அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்துடைய வாசலை திறக்கிறான். மூட்டையெல்லாம் அவருக்கு பார்த்தா தௌராத் முழுக்க தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்முத்து ஷரீஃப் என்ன நிறைஞ்சு இருக்கு. இதை பார்த்தோன்னா அட பாவி என்ன வேலையும் பண்ணிட்டா இருந்தா நமக்கு பெரிய கேடு செஞ்சாப்படி, என்ன பெரிய நம்ம பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு முசீபத் சம்பவிச்சு போயிடுச்சு. நாயகம் மதீனாவிலே இருந்து நம்ம போய் ஜியாரத் செய்யறதுக்குரிய தௌஃபீக் இல்லாம இந்த நம்ம தாப்பை திறந்து விட்டான்னு சொல்லி என்ன சரி ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாட்ட போய் நம்ம என்ன செய்யணும், இஸ்லாமை கபூல் செய்யணும்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் வந்து மாஷா அல்லாஹ் இஸ்லாமை கபூல் செஞ்சாப்புல. யாரு? கஅப் இப்னு அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு தாபி முஹம்மது இஸ்லாம் கபூல் செஞ்சாங்க. ஆனால் தௌராத்தை நல்லா படிச்ச ஆளா இருக்கிறதுனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யாரு சாபிக்குன்னு அவளுன்னு உள்ளவங்க. உமர் இப்னு கத்தாப் எத்தனாவது இஸ்லாமை கபூல் செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு எத்தனாவது இஸ்லாம் கபூல் செஞ்சாங்க? 40வது நஃபரா கபூல் செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருக்கரத்தில் இஸ்லாமை கபூல் செஞ்ச 40வது நஃபர் மாஷா. நினைச்சா உமர் ரலியல்லாஹு 40வது இஸ்லாமை கபூல் செஞ்சா சாபிக்குன் அபுன்னு உள்ள ஹிலாஃபத் ராஷிதியால உள்ள ஹலீஃபா. அப்ப ஹலீஃபத்துல் முஸ்லிமீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஜமானால அவங்களோட கையில தான் இஸ்லாமே கபூல் செய்யறாப்புல. யாரு? கஅப் இப்னு அஹ்பார். ஆனா தௌராத்தை படிச்சிருந்ததுனால உமர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, எல்லா சஹாபாக்களையும் உட்கார வச்சு ஹதரா வாக்கி மாஷா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு இருந்துட்டு, ஓ காபே தௌராத்துல அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்முத்து ஷரீஃப சொல்லப்பட்டதை எங்களுக்கு பயான் செஞ்சு கொடுத்தாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அலமத்தை படிக்கிறதுல லஸ்ஸத் யாரு காட்டுறா? 40வது நஃபரா இஸ்லாமை கபூல் செஞ்ச சஹாபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு குறிச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமான் பிஷாரத் செய்றாங்க. உமர் யாரு? சிராஜ மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாதிகளுக்கு ஒளி விளக்கு. சொர்க்கவாதிகளுக்கு ஒளி விளக்கு. புரிஞ்சா? லேம்ப் ஆஃப் பாரடைஸ் யாரு? உமர் இப்னு கத்தாப். புரிஞ்சா? சொர்க்கத்துறை ஒளி விளக்கு. சொர்க்கத்துறை ஒளி விளக்கு உட்கார்ந்து என்ன செய்யுது? யாருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஆசை வரும்? சொர்க்கவாதிக்கு தான் வரும் மாஷா. ரசூலுல்லாஹ் யாரு தேடுவா? சொர்க்கவாதி தான் தேடுவா மாஷா. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரும்ப காதலுடைய அந்த டேஸ்ட் லத்தத் இருக்குது, லத்தத் ஷரீ, அந்த பேரும்ப சுவை
அந்த சுவை யாருக்கு தெரியும்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் உலியாவோட ஈமான் அல்லாஹ் எந்த கல்புல தஈத் ஆக்கியிருக்கிறானோ அந்த கல்புக்கு ரூஹுக்கு தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய என்ன அலீமு ஷானுடைய மஹப்பத் ஷரீஃபுடைய லத்தத் அல்லாஹ் மஃஹூம் அல்லாஹ் மஜ்ஜல் நஸீபனா ஃபித்தார். ஆமீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன காபா பின் அஹ்பார் ரலியல்லாஹு உட்கார வச்சு உமர் ரலியல்லாஹு தஆலா காபே இதற்கு பயான் செஞ்சு கொடுங்க சார். அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செஞ்சு கொடுங்க சார். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய அவர்வத்தை கேட்க கேட்க மாஷாஅல்லாஹ் என்ன ஆகுது? ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்து ஜியாதாவா, அந்த மஹப்பத்து ஜியாதாவாக ஈமானுடைய ஜல்வா, ஈமானுடைய ஹலாவத் என்ன அக்ஸர் ஆகிட்டு போகும். ஹலாவத்தில் ஈமான், அது ஈமானுடைய பிரகாசம் அதிகரிக்கும், ஈமானுடைய பிரகாசம் அதிகரிக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப் ஆகும்போது. சஹாபத்துல் புனானி ரலியல்லாஹு தஆலா பெரிய தாபியின், அஸ்மாவுர் ரிஜால்ல உள்ளவங்க, வாத்திர பெரிய ராவி. சஹாபத்துல் புனானி ரலியல்லாஹு தஆலா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கும்போது அனஸ் பின் மாலிக்குடைய கன்னத்தை பிடிச்சி முத்தம் முடிஞ்சுவாப்புல, ஜபாத்தை தொட்டு முத்தம் முடிஞ்சுவாப்புல, கையை முத்தம் முடிஞ்சுவாப்புல, முருக முத்தம் முடிஞ்சுவாப்புல. மக்கள்னா என்ன சஹாபத்துல் புனானி கையை முத்தம் கொஞ்சனா, பொறுமத்தா இருந்தால் பாதத்தை முத்தம் கொஞ்சனா, என்ன உடம்பு பூரா முத்துறீங்க. அப்போ சஹாபத்துல் புனானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாப்புல, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குத்ஸியால 10 வருஷம் ஹிதமத்தில் இருந்தாப்படியே. அப்போ அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நதரத்துர் ரஹ்மா எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குமா சார். ரசூலுல்லாஹ்வுடைய நதரத்துர் ரஹ்மா அனஸ் பின் மாலிக்குடைய திசத்தில் எல்லா இடம் பட்டிருக்கும். நாயகம் ஒரு சமயத்தில் அனஸ் பின் மாலிக்கை நெத்தியில் தொட்டிருக்கலாம், ரசூலுல்லாஹ் திருக்கரத்தால ஜனாஹத்தில் தொட்டிருக்கலாம், முதுகுல தொட்டிருக்கலாம், தலையில தொட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரம் எங்கேயெல்லாம் பட்டுச்சோ அதையெல்லாம் தக்பீர் செய்யறதுல நான் மசாலா என்ன சந்தோஷம் அடையா மசாலா சந்தோஷம் அடைய. இது எல்லாம் என்ன ஹலாவத்துல் ஈமான், இதெல்லாம் ஹலாவத்துல் ஈமான். அஷ்ஷிஃபால அல்லாமா காதியார், யாரு? அல்லாமா காதியார் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் காலி இயாதோட அக்வாலத்தை ஷரஹ் முஸ்லிம்ல கொண்டு வருவாங்க. நவவி இமாம் இடத்துல பெரிய தாதும் இக்ராம் உண்டு. யாருக்கு? காதியார். காதியார் மாலிக் மதஹ்புக்காரங்க. புரிஞ்சா? காதியாருடைய ஷிஃபால சொல்லுவாப்புல, முத்தபிஅ சுன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு புள்ள ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு நாளைக்கு 100 தரம் வந்தாலும் சேர்தான் ஹரம் ஷரீஃபுக்கு, மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் முபாரக் பர் பாத விசால். ஒரு நாளைக்கு விசால் 100 டைம்ஸ் மேத்த மர வந்தாலும் சேர்தான். என்ன செய்வாங்கன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் ஷரீஃபில் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைனி ஷரீஃபை எங்கே வச்சாங்களோ அந்த இடத்த போய் முத்தம் கொஞ்சுவாங்க. யார் முத்தபிஅ சொன்னா? சாதாரண ஆள் இல்லை, சஹாபாக்கள்ல பெரிய பெரிய உஸ்தாது, பல சஹாபாக்களுக்கு உஸ்தாது. யாரு? அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. வரல ரொம்ப போல்டான ஆளு. மீச வைக்கிறதுல உமர் ரலியல்லாஹு முரட்டு மீச வச்சிருப்பாங்க, நம்ம அஷ்ரஃப் மாதிரி. புரிஞ்சா? அப்துல்லாஹ் பின் உமர் மாசால நம்ம ஜவாத் மாதிரி வச்சிருப்பாங்க. புரிஞ்சு? என்னோட ஏன் சொன்ன இது ரெண்டுக்கும் மத்தியில் இருக்குது, அதனால சொல்றேன். இதை சுத்தமாக நேத்தா என்ன சோடிச்சு நேத்தா டெக்கரேட்லாம் பண்ணிருக்கு. வேறா? அப்போ மீச வைக்கிறதுல எப்படி வைக்கிறதுங்கிறது கூட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அப்துல்லாஹ் பின் உமருக்கு இடையில என்ன இஸ்திலாஃப் இருக்கு. அவங்க வாப்பா இருந்தாலும் என்ன, நான் ரசூலுல்லாஹ்ட்ட இப்படித்தான் கேட்டேன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அந்த அளவுக்கு ஹதீஸை எடுத்து ஓங்கி பயான் செய்யக்கூடிய மிகப்பெரிய முஹத்திஸ் சஹாபாக்கள், பெரிய ஆலிமுல் அல்லாமா. யாரு? ஃபகீஹுல் அஸ்ர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தபிஅ சுன்னா. அவங்க மாஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்தாலும் மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு என்ன செய்வாங்க? மிம்பரை ரசூல்ல போய் ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைனி ஷரீஃபை எங்க வச்சாங்களோ அந்த இடத்த போய் தக்பீர் செய்வாங்க. மாஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியால போய் ஹுஜ்ரத் நபவியில போய் மாஷா அல்லாஹ் ஜியாரத் ஷரீஃப் செய்வாங்க. அதுக்கு பிறகு தான் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவாங்க. மாஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு தான் தஹியத்துல் மஸ்ஜித் செய்வாங்க. காரணம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்துல தான் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஈமான் ஜாரியாகும்.
முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப்ல தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஈமான் ஜாரியாவும். இதுதான் நமக்கு என்ன குர்ஆன் காட்டுது, சஹாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வாய் முபாரக்காவும் காட்டுது. மாஷா அல்லாஹ். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸமத்து ஷரீஃபை படிக்கிறதுல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நான் காப் இப்னு அஹ்பாருக்கு எவ்வளோ காலத்துக்கு முந்தி நான் இஸ்லாமை கபூல் செஞ்சேன், 40வது நபரா நான் இஸ்லாமை கபூல் செஞ்சாரு, அவர் என் கையில் இஸ்லாமை கபூல் பண்ணவர் காப் இப்னு அஹ்பார். அப்படி நாங்கள் என்ன கௌரவம் பார்க்கல, தௌராத்து படித்தாரு, தௌராத்தில் கண்மணி நாயகத்துடைய அஸமத்து ஷரீஃப் பற்றி அல்லாஹ் நிறைய சொல்லியிருக்கிறான். காபே எங்களுக்கு சொல்லித்தாங்க, காபே தான் மட்டும் சீக்கிரட்டாக கேட்கல, அவர் எல்லா சஹாபாக்களை உட்கார வச்சு ஹதரா வாக்கி மாஷா அல்லாஹ் மஸ்ஜிது நபவி ஷரீஃபில் மஸ்ஜிதுல மௌலூது ஷரீஃப் நடத்துறதுக்கு இதுதான் நமக்கு என்ன தலீல். மாஷா இன்னைக்கு நம்ம ரபீல் அவல்ல மஸ்ஜிதுல மீலாது ஷரீஃப் மௌலூது முபாரக்கா நடத்துறோம்ல, மஸ்ஜிதுல மௌலூது ஷரீஃப் நடத்துறதுல அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துடைய ஹக்கான இஸ்லாமுக்கு ஹிலாஃபான என்ன வஹாபியாக்கள், வஹாபி அசல்ல வஹாபி ஆனா லாஹில காட்டுறது சுன்னிகளாக புரிஞ்சா, அப்படி உள்ள சில குழப்பவாதிகளுக்குள்ள என்ன மௌலூது வீட்டில் ஓதணும், பள்ளியில் ஓதுறதுனால என்ன அது அடுத்து வந்து ஜமாத்து முடிஞ்ச பிறகு யாராவது தொழுவுறதுக்கு வந்தா அவருக்கு டிஸ்டர்பா இருக்கும். அவன் ஏன்டா ஜமாத்தை விட்டான், அவன் ஏன் ஜமாத்தை விட்டான், அவன் ஜமாத்தோட தொழ வேண்டியதானே, புரிஞ்சா? ஜமாத்து தொழுவை என்ன ஃபரதா இல்ல, ஜமாத்தோட தொழுவுறது தொழுக ஃபரது, ஜமாத்தோட தொழுவது ஒன்றும் ஃபரதா இல்ல. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் மதம் ஃபர்து ஐன். ரசூலுல்லாஹ் மஹப்பத் என்ன சாதாரண ஃபர்து இல்ல, ஃபர்து கிஃபாயா இல்ல, ஃபர்து ஐன் மதம். அந்த மஹப்பத் இருந்தாதான் என்ன ஈமான், அந்த மஹப்பத்துக்கு பேர் தான் ஈமான். புரிஞ்சா? மஹப்பத் ரசூலுக்கு பேர் ஈமான். ஈமானுடைய அசலியத்து மஹப்பத் ரசூல். மாஷா அல்லாஹ். ஈமான்ல கமாலாத்துக்கு தான் என்ன இத்திபா நபவியா. புரிஞ்சா? மற்ற இத்திபாத் மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்றதுன்னா அது ஈமான்ல கமாலியத்துக்கு. ஆனா ஈமானுடைய ஐனியத்து எது? மாஷா அல்லாஹ் محبت محمد رسول الله صلى الله عليه وسلم. ايمان الله جل جلاله رحمت العالمين محمد رسول الله صلى الله عليه وسلم உடைய மஹப்பத் ஷரீஃப்ல கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ் சய்யிதுனா வ ஃபضله ورسول اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه